ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட் உங்கள் போஸ்ட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம். உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லை அது இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்குறீங்க, பர்சனல் ரீடிங் பண்ணுவீங்க கேட்குறீங்க. அப்கோர்ஸ் பண்ணுவேன். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை ஒரு சில பேர் கேட்குறீங்க, மேம் எனக்கு அவங்க கூட மேரேஜ் ஆகுமா ஆகாது, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. மேம் யூடியூப்பில் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஜென்ரல் ரீடிங், அது பர்சனல் ரீடிங்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு பற்றின பர்சனலாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், பர்சனல் ரீடிங் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? Queen of Wands, the Magician, Two of Wands, Eight of Pentacles, Nine of Wands, the Hanged Man, Ace of Swords, Queen of Cups, Nine of Swords, Three of Wands, bottom of the deck, Justice. Okay. 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் ஒரு கிளாரிட்டி இல்லை அவங்களுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கல. ஃப்யூச்சர் இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லும்போது இது சிலதுக்கு மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிலருக்கு வந்து ஃபேமிலி அண்ட் சமூகம் அஸ்பெக்ட் பண்ணாத ரிலேஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. இல்லைங்க அந்த பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூனால இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் கிளாரிட்டி இல்லை, ஃப்யூச்சரில். ஸோ நம்ம எதுக்கு எஃபோர்ட் போடணும், எஃபோர்ட் போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்களும் மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம், மெயின் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட ஃபேமிலி இஷ்யூ. மேபி ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேமிலி யாருடைய மனசு கஷ்டப்படுத்த வேண்டாம். சமூகத்தில் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, நம்ம நேம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஃபேமிலிக்குள்ளே நம்ம நேம் டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு தாட்டில் இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து சிலருக்கு செப்பரேஷன், பிரேக்கப் சுச்சுவேஷன், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன்ஸ் வந்து எஸ்டர்டே நைட் திங்ஸ் தாட் தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கால் நம்ம கரெக்டாக தெரியும். ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை, எங்கே போனாலும் ஹாப்பி இல்லை. ஒரு 100 பேர் கூட்டத்தில் அவங்க வந்து நின்னால் கூட அவங்களுக்கு ஹாப்பி இல்லை. ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு பீஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியலை. ஆக்சுவலி இந்த பர்சன் ஃபேமிலிக்காக தான் அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் ஹாப்பி இல்லை, ரொம்ப சேடு, டிப்ரெஷன், எங்கே போனாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம ஜாலியாக ஒரு பார்ட்டிக்கு போகலாம், ஸோ அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் அங்கே போனாலும் நிம்மதி இல்லை, ஒரு இன்னர் பீஸ் இல்லை, ஏதோ ஒரு மிஸ்ஸிங். நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று எழுந்துட்டோம், பட் எல்லாருமே கிட்டே இருக்கிறாங்க. பட் ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை, நமக்கு யாரும் இல்லை, நம்ம ஒரு எல்லாம் இருந்தும் அனாதை மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த
அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஓகேவா. அந்த பர்சன் ரொம்ப மிஸ் ரொம்ப ஆக்சுவலி இன்னர் பீஸ் இல்லை, ஒரு இன்னர் பீஸ் இல்லை ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்க போகலான்னு சொல்ல டைமில் தூக்கம் இல்லை, நைட்டு தூங்கிட்டு இருந்தாலும் எலும்பி இருந்து கரையிறது, ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை, சேடு, டிப்ரெஷன், உங்களோட திங்கிங் அந்த பர்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த பர்சன் போயிட்டுருக்காங்க ஓகேவா. இப்போ ஒரு சம்டைம் இப்போ சில 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 பர்சன்ஸ்லாம் பார்க்குற டைமில் வந்து வேலைக்கு போவாங்க, நைட்டு ஓகே தூங்கலான்னு வர டைமில் உங்களோட திங்கிங் பிஸியாக இருக்கிற டைமில் உங்கள் திங்கிங் கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி நைட் நிம்மதியாக தூங்க போகலான்னு நினைக்கிற டைமில் உங்கள் திங்கிங் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதை நினச்சி, என்ன சொல்கிறது, ஃபேமிலி இஷ்யூ இருக்குது, ஹெவியாக இருக்குது ஃபேமிலி இஷ்யூ இருக்குது. ஸோ ஃபேமிலி உங்களை மறக்கவும் முடியலை, மூவ் ஆன் பண்ணவும் முடியலை, ஃபேமிலி அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க ஓகே, ஃபேமிலி அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் எடுக்கவும் முடியலை. ஸோ எல்லாத்தையும் தனக்குள்ளே போட்டு யார்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல், ஃபீலிங்ஸ் யார்கிட்ட கொட்டி தீக்காமல் தனக்குள்ளே போட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிருந்து உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, சம்டைம் அழக்கூட செய்வாங்க நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த எனர்ஜியில் தான் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்க. எங்கே போனாலும் உங்கள் திங்கிங் அவங்கள கொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் திங்கிங் அவங்கள வேட்டையாடிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு இந்த பர்சன் ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எனர்ஜி ஹை எனர்ஜி ஓகேவா. ஸோ உங்களோட எனர்ஜி ரொம்ப ஹைனா நீங்கள் வந்து செல்ஃபை பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை பார்க்குறீங்க, உங்கள் கெரியர் பார்க்குறீங்க, யூனிவர்ஸ் கூட ரொம்ப அட்டாச் ஆகி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க ஓகேவா. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறனால கூட அந்த பர்சன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலாம் ஓகேவா. ஓகே, ஸோ இந்த இப்போ உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து அப்படியே மெயின் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா நமக்கு மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. சீக்கிரமாக ஆக்சுவலி நீங்கள் ஹை எனர்ஜி, உங்களோட ஹை எனர்ஜி காரணமாக தான் இந்த பர்சன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதே ஹை எனர்ஜி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சீக்கிரமாக வந்து பர்சன் கிட்டது ஒரு பாசிட்டிவான ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, மேபி வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது இந்த எனர்ஜி இல்லை மேம், நான் எப்போவுமே நெகட்டிவ் தாட்டில் தான் இருக்கிறேன்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி உங்கள் எனர்ஜி பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ இது யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இந்த ரெஸ்னேட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சொல்லுங்கள். ஏன்னா அந்த பர்சன் உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை எங்கே போன ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, அந்த பர்சன் நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு. இப்போ இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், உங்கள் ரிலேஷன்ஷிப் வேணும் மூவ் ஆன் பண்ணிட்டு போனாலும் அந்த பர்சனோட மைண்ட் செட் என்னென்னா, எஸ் நான் எடுத்த முடிவு தான் கரெக்டு, இதுதான் வந்து கரெக்டான ஒரு முடிவு, இதனால தான் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு தாட் நம்ம எடுக்கிறதா கரெக்ட், நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்ட் விவாதிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹெவி எஃபர்ட் போட்டிருக்கலாம். இந்த பர்சன் எனக்கு வேணும், இந்த பர்சனோட ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் ரொம்ப ஹெவியாக எஃபர்ட் போட்டிருக்கலாம். 110% நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்ட டைமில் அந்த பர்சன் வந்து அதை ஏற்றுக்கலை, உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு டைமில் ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் எனர்ஜி ஹை ஆக்கிட்டீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி ஹையானால தான் அந்த பர்சன் இந்த அளவுக்கு உங்களை மிஸ் பண்ணுறாங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க கார்டு வந்து ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ஓகேவா. கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் எல்லாத்தையும் வந்து நோக்கி பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஒர்க்கே பார்த்துட்ருக்காங்க. தென் நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் மேபி எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை பற்றி விசாரிக்கிறாங்களா இருக்கும், இல்லை ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்களா இருக்கும். ஸோ எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பி, அவங்க நினச்சி நீங்கள் ஏங்கலை. ஆக்சுவலி நீங்கள் எமோஷனலி கனெக்டட் தான், பட் நீங்கள் காட்டிக்கலை. ஸோ அந்த பர்சனோட பிரச்சனைக்கு ஃபீல் பண்ணலை. அந்த ஒரு விஷயம் அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கிறீங்க, அந்த பர்சன் இல்லாட்டாலும் உங்களால் வாழ முடியும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அந்த பர்சன் ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க ஓகேவா.
அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும்னு ஆசைப்படுறாங்க. நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்கு ஜஸ்டிஸ். இந்த பர்சன் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஜஸ்டிஸ் வந்து தரணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்திருக்குது ஏஸ் ஆஃப் சோர்ஸ் சொல்லும்போது அந்த பர்சன் இனி வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ஸ்டார்டிங் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் வந்திருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கார்டு. யாருக்கு ரெசனேட் ஆகுது எனக்கு தெரியலை. ஸோ இந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டு சேஸ் பண்ணாதுங்க. ஏன்னா அந்த பர்சன் ஹெவியாக உங்களை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதே எனர்ஜியில் நீங்கள் கொண்டு போங்க. கண்டிப்பாக அந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? ஸோ எப்போ மேம் வருவாங்க, எத்தனை நாள் மேம் வெயிட் பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் என்கிட்ட கேட்காதுங்க. ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு லைக்குக்காக சொல்லிக்கலாம், மேம் நெக்ஸ்ட் வீக் வருவாங்க, 1 மந்த் கழிஞ்சு வருவாங்கன்னு சொல்லிக்கலாம். அப்படி கிடையாது. இந்த பர்சன் வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட வைப்ரேஷன் வந்து எப்பவுமே ஹையில் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஒரு நாள் இப்போ காலையில் எழும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களா, நைட் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா. ஸோ அந்த எனர்ஜி இப்போ காலையில் எழும்பும்போது எப்படி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, இவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு எனர்ஜியில் இருப்பீங்களோ அதே எனர்ஜியை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நைட் வரைக்கும் கொண்டு போங்க. எந்த ஒரு காரணத்தையும் ஃபீல் பண்ணாதுங்க. ஒரு நெகட்டிவ் தாட்டில் போகாதுங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படி ஃபீல் பண்ணாதுங்க. எங்கே போயிடுவாங்க அந்த பர்சன்ஸ், கண்டிப்பாக வருவாங்க. யூனிவர்ஸ் கண்டிப்பாக எனக்கு அந்த பர்சனை தருவாங்க. ஸோ இந்த பர்சன் நான் இல்லாட்டா நல்லா அவங்களால வாழ முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். அப்படி உங்களுக்குள்ளே கொண்டு வரப்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு வர வர இந்த பர்சன் கிட்ட சீக்கிரமாகவே ஒரு பாசிட்டிவான ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதை இன்றைக்குள்ள ரீடிங் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.